வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ கடந்த நிறைய நாட்களாகவே நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து கன்சல்டேட் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒவ்வொரு ஹை கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஒரு அப்சைடு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து கன்சல்டேஷன் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே அண்ட் இன்றைக்கி 2 நாளும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 24,600 நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கு. எதுக்காக நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டுக்கு அப்பப்போ நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, என்னவோ ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் வந்து நியூஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. ஃபண்டமெண்டலாக பெருசாக அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இல்லை, அதாவது நியூஸ் இல்லை. ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் வந்து என்ன நடக்குதுருக்கு, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஆனால் இந்த 24,600 அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் இந்த ஒன் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஜோனை நம்மளால் வந்து உடைக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் இன்னொரு டிமாண்ட் ஜோனை நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போ டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது, இந்த 23,150 23,000 இந்த ரேஞ்சை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்கும். இந்த 23,000 நமக்கு வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். இல்லை அந்த இடத்துல ஹோல்ட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் அடுத்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் எப்பயுமே வந்து இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி தான் வந்து நகர்ந்துட்டுருக்கும். ஒரு டிமாண்ட் வந்து முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு அடுத்த டிமாண்ட், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளோதான், சிம்பிள். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. அந்த இடத்துல ரிஜெக்ஷன் பின் பண்ண போகிறாங்களா, சப்போர்ட் பின்ன பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து நாம் வந்து பார்க்க வேண்டியது. அது கரெக்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் எந்த பக்கம் வந்து போகும் அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு நாம் வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த லோயர் டைம் ஃப்ரேமில் எது டிமாண்ட் ஜோன் எது டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனில் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வரைக்கும் நகரும் மார்க்கெட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷன் வந்து போயிடலாம். அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து நகரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புட் ஆப்ஷன் சைடு வந்து போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிடும். இது வந்து இப்போது உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இதில் இன்னொரு விஷயம் வந்து ஆட் ஆகணும், அதுதான் வந்து மொமெண்டம். ஸோ மொமெண்டம் மார்க்கெட்டில் வந்து இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு தான் இருக்கும், புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு தான் இருக்கும், மொமெண்டம் இல்லை அப்படின்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல நாம் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு முதல்ல நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதுக்கு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் உங்களால் வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ப்ளஸ் அந்த நேரத்தில் நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் மொமெண்டம் வந்து இருக்கணும். அப்படி ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது தான் ஆஸ் அ இன்ட்ராடே ட்ரேடர் ஒரு ஆப்ஷன் பையரால் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் கரெக்டாக வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. நாம் ப்ரைட் வந்து பண்ணுறோம், மார்க்கெட் அப்படி போகுது, பட் நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கா அப்படிங்கிறத நாம் வந்து செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா வால்யூம் தான். ஸோ வால்யூம் வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை அப்படின்னா மொமெண்டம் வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ அந்த பேக் டெஸ்ட் வந்து டெய்லி வந்து பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மொமெண்டம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது,
எப்படி வந்து அந்த மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை டெய்லி நீங்கள் வந்து டே டு டே நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு வந்து மொமெண்டம் வந்து கிரியேட் ஆச்சு, இந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி வந்து எழுதி வைக்கணும், அல்லது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டே வரீங்க. அப்போ டெய்லி என்ன பண்ணுறீங்க, இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வரீங்க. அப்படி பார்த்துட்டு 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து மொமெண்டம் இருந்துச்சு, இதனால் இந்த மொமெண்டம் வந்துச்சு. இன்றைக்கி வந்து மொமெண்டம் இல்லை, இதனால் வந்து மொமெண்டம் மார்க்கெட் வந்து மேலே போகலை, கீழே வரலை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கலாம், பெருசாக வந்து உள்ளே போகிறதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து வரணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் எஃபர்ட். ஒரு நாள் நாம் வந்து செஞ்சுட்டு சரி ஓகே இன்றைக்கி வந்து மேலே வந்துருச்சு கீழே போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் உட்காந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. கண்டினியூஸாக குறைந்தபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ரெவால்யூஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டு இருந்தால் தான் உங்கள் மைண்டில் வந்து ஏறும். மைண்டில் ஏறினா தான் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக வந்து மாறும்போது இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஃபுல் டைம் ட்ரேடராக மாறுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் அந்த ஃபுல் டைம் ட்ரேடராக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக நான் வந்து மாறணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டெலிகிராம் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நான் சில டாஸ்கெல்லாம் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எஸ்கேப் ஆகி ஓடிடுறீங்க. அதனால தான் நான் வந்து யாருக்கும் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறதே வந்து கிடையாது. ஸோ அடுத்தது நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை தான் வந்து சஜஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பேட்டர்ன் எங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறதுனா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் வந்து நிற்கும், வேறு எங்கேயுமே வந்து அதிகமாக வந்து நிற்காது. ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இப்போதைக்கு வந்து நிற்கிது. ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 24,480 அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 120 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 24,600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நாளை நமக்கு வந்து இன்கேஸ் நாளைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 லெவலும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல் நமக்கு வந்து அதாவது இந்த பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கல, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து போகலை அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு 24,380 அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. அந்த லெவலை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அதாவது இன்னையோட லோ, அந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லெவல் வச்சுக்கோங்க, 24,380 இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்டில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். எது வரைக்கும் வந்து கீழே இறங்கும், இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தாங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அப்போ இதை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கிட்ட வந்து ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு 24,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம், தேர் இஸ் அ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட அனாலிசிஸை நம்ம வந்து கொண்டு போகணும். அப்போது இந்த 24,380 கீழே 1 ஹவர் சார்ட்டுக்குள்ளே வந்து வந்துச்சு அப்படின்னா நாம் புட் ஆப்ஷன் சைடு வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அதுவும் வால்யூம் இருக்கா, மொமெண்டம் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இந்த 24,480க்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது அப்படின்னா இன்னொரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி தான் நாம் கால் ஆப்ஷன் சைடு போகணுமா புட் ஆப்ஷன் சைடு வந்து போகணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி முன்னாடியே வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடியே அனாலிசிஸ் எல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க, செகண்ட் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க, அண்ட் தேர்டு வந்து ஃப்ரைடே க்ளோசிங் வந்து எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நியர்பை க்ளோசிங் கிட்ட வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஃபர்தராக நமக்கு வந்து நியர்லி ஒரு 4 சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சின்ன ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா நடக்கும், ப்ரைஸ் இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி இறங்கி போயிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கும், ஒரு கன்சல்டேஷன் ஆகும். அண்ட் ஒன்ஸ் இந்த இடத்துல இந்த ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ 50 மினிட் சார்ட்டில். அட் த சேம் டைம் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனில் உடைக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணணும். அதாவது ஒரு 24,380 வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு கன்சால்டேஷன் டூ ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு கேப் அப் மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் மறுபடியும் இப்படி வந்து போயிட்டுருக்குது. அப்போது நாளை என்ன மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணலாம், ஒன்று இந்த இடத்துல இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த 78,120 100 அப்படின்னு கூட வந்து வச்சுக்கோங்க. இந்த லெவலை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எது வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம், மினிமம் ஒரு 77,700 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். ஏன்னா நியர்பை சப்போர்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் இந்த சேனலில் வந்து இந்த சேனல் அப்படியே வந்து பிரேக் டவுன் ஆகாமல் அப்படியே வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 78,400க்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி இருக்கு நகரத்துக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ சென்செக்ஸில் இருக்கிற சினாரியோ ரெண்டே தான். ஒன்று இந்த இடத்துல இந்த லோ இருக்கு இல்லையா, என்னையோட க்ளோசிங்கிட்ட நியர்பை ஒரு லோ இருக்கு இல்லையா, ஒரு 78,150 அந்த லெவலுக்கு கீழே வந்து போக ஆரம்பித்தாங்க அப்படின்னா மினிமம் வந்து இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து இந்த 78,400க்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி லைட்டாக ஒரு கேப்பை ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12:30 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்குள்ளே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா 24,500 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,350 இருக்கலாம். 24,350 ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,250 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,600 வரைக்கும் மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு ஒரே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கேண்டலாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 915 கேண்டில் எந்த அளவுக்கு வந்து பெரிய கேண்டிலாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 58,000 58,300 பாயிண்ட் ஒரே கேண்டில், கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டு நம்ம வந்து கணக்கில் தான் வச்சுக்கணும். ஏன்னா இந்த விக்கெல்லாம் சேர்த்து அப்படின்னா 400 பாயிண்ட் வந்து கணக்கு வரும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்யூம் சப்போர்ட் பண்ணலை. அதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான், கரெக்டாக அந்த ஒரு 12:10க்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் வால்யூம் அப்படின்னு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கேண்டில் கூட அந்த கேண்டலுக்கு மேலே வந்து பிரிண்ட் ஆகலை. அதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. ஒரு ரீசெண்ட் ஹையை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை. சரி, அதுக்கு அடுத்து வர கேண்டலாவது மேலேயாவது க்ளோஸ் ஆகுதான்னு கேட்டிங்க, அதுவும் வந்து கிடையாது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்களே வந்து பாருங்கள், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,500 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 58,100 இருக்கலாம். 58,100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த 58,000 வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அதையும் உடைக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,800 57,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக அந்தளவுக்கு வந்து சான்ஸ் வந்து கிடச்சிதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சென்செக்ஸை வந்து நான் ட்ராக் பண்ணுறது வந்து கிடையாது. இன்றைக்கி சுத்தமாக வந்து நான் வந்து மார்க்கெட் வந்து பார்க்கல. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 78,500 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 78,000 இருக்கலாம். 78,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 78,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 79,000 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நமக்கு வந்து இந்த 14,600க்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு
சப்போர்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த 14,600 இருக்கும். அதை உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு 14,700க்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்கும். 14,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.